அண்மை செய்தி. திருச்செந்தூரில் நகைக்காக 2.5 வயது குழந்தை கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வதென்ன? வணக்கம். திருச்செந்தூர் குமாரபுரத்தை சேர்ந்த பெரியசாமி இவர் வெல்டராக பணிபுரிந்து வருகின்றார். இவருக்கு பார்வதி மனைவியும் ஆதிரா 2.5 வயது பெண் குழந்தையும் உள்ளது. வீட்டில் இன்று மாலை பார்வதி, குழந்தை ஆதிரா தனியாக இருந்தபோது வீட்டின் சுவர் ஏறி வந்த மர்ம நபர் பார்வதி கழுத்தில் இருந்த தங்க தாலியை கேட்டு குழந்தை முகத்தில் துணியை வைத்து அமுக்கியுள்ளார். இதனால் பார்வதி தாலியை கழற்றி கொடுத்துள்ளார். அப்போது குழந்தை மயங்கியதும் மர்ம நபர் குழந்தையும் தாலியும் கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பார்வதியின் அலற சத்தம் கேட்டதும் அருகில் இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போது குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர் கூறியுள்ளார். சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ் குமார் குழந்தையின் பெற்றோரிடம் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகுதியில் நகைக்காக குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.